வணக்கம் அன்பு குழந்தைகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் தான் உங்கள் தேன்மொழி சந்தனராஜ் அத்தை. இன்னைக்கும் அழகான கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதையோட தலைப்பு கேட்டா அசந்து போயிடுவீங்க. இட்லியா தோசையா? ஆஹா, சண்டையா இருக்கும் போல இருக்கே. ஆமா ஆமா, கதைக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த கதையை எழுதினவங்க சக முத்துக்கண்ணன் அவர்கள். பள்ளி கல்வித்துறை வெளியிட்ட வாசிப்பு நூல்ல தான் இந்த கதை இடம்பெற்றிருக்கு. கதைக்குள்ள போகிறதுக்கு ஆர்வமா தானே இருக்கீங்க? வாங்க கதைக்குள்ள போலாம். இட்லிக்கும் தோசைக்கும் சண்டை வந்துருச்சு. தோசை சொல்லுச்சு, நான் தான் வட்டமா நிலா மாதிரி அழகா இருக்கேன் அப்படின்னுச்சான். உடனே இட்லிக்கு கோவம் வந்துருச்சான். "ஹம், நானும் தான் மெது மெதுன்னு பஞ்சு போல இருக்கேன் அப்படின்னுச்சான். என்னதான் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தோசை சொல்லிச்சான். குட்டி பாப்பாவுக்கு கூட என்ன தான் ஊட்டுவாங்க அப்படின்னு இட்லி சொல்லிச்சான். எனக்கு பாட்டெல்லாம் இருக்கு தெரியும்ல, உனக்கு பாட்டு இருக்கா அப்படின்னு தோசை கேட்டுச்சான். இரு இரு, பாட்டு பாடி காட்டட்டுமா? தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவு உளுந்து மாவு கலந்து சுட்ட தோசை, பாத்தியில என் பேர்ல பாட்டெல்லாம் இருக்கு அப்படின்னு தோசை சொல்லிச்சான். "ஹம், அந்த பாட்டை நீயே வச்சுக்கோ" அப்படின்னு இட்லி சொல்லிச்சான். என்ன மொறு மொறுன்னு சுட்டு எடுப்பாங்க. தட்டே தேவையில்லை, கையிலே வச்சு என்ன சாப்பிடலாம். குட்டி பசங்களுக்கு அப்படி சாப்பிட்டாதான் பிடிக்கும் அப்படின்னு தோசை சொல்லிச்சான். ம், மொறு மொறுன்னு இருந்தா அது ருசிய? எண்ணெய் தடவி தோசை சுடுவாங்க, எனக்கு எண்ணெயே தேவையில்லை அப்படின்னு இட்லி சொல்லிச்சான். ஐய, இப்ப எல்லாம் எண்ணெய் தடவாமே சுடலாம். புதுசா தோசைகள் வந்துருச்சு தெரியுமா அப்படின்னு தோசை சொல்லிச்சான். ஆமா ஆமா, சொன்னாங்க சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். அந்த தோசைக்கல்ல ஏதோ கெமிக்கல் தடவி செய்யறாங்களாமா, வயிற்றுக்கு கெடுதலாம் அப்படின்னு இட்லி சிரிச்சுச்சான். என்ன நக்கலா? மனுஷங்க செய்யற தப்புக்கு நான் என்ன செய்வேன்? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் வட்டமா மட்டும் இருக்க மாட்டேன், டிசைன் டிசைனா மாறுவேன். உன்னால மாற முடியுமா அப்படின்னு தோசை கேட்டுச்சு. என்ன டிசைன் அது அப்படின்னு இட்லி கேட்டுச்சு. தோசை சொல்லுச்சு, என்ன நட்சத்திரம் போல சுடுவாங்க, பூ போல சுடுவாங்க, பொம்மையோட முகம் மாதிரி அழகா சுட்டு எடுப்பாங்க, மீன் போல சுடுவாங்க, ஏபிசிடில எழுத்துக்கள்லாம் இருக்குல்ல அது மாதிரி சுடுவாங்க. குழந்தைங்களுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும், செம்ம ஜாலியா சாப்பிடுவாங்க அப்படின்னு தோசை சொல்லுச்சு. என்னையும் தான் இதயம் போல சுடுவாங்க, நட்சத்திரம் போல சுடுவாங்க. இப்படி செய்ய இட்லி தட்டு வந்து தெரியுமா முதல்ல உனக்கு அப்படின்னு இட்லி கேட்டுச்சு. ம், சரி சரி. ருசி ருசியா சாப்பிடணும்னா என்னதான் எல்லாரும் தேடுறாங்க தெரியுமா? முட்டை தோசை, வெங்காய தோசை, பொடி தோசை, மசாலா தோசை, ரவா தோசை, பேப்பர் தோசைன்னு 50 வகை தோசை இருக்கு, கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா அப்படின்னு தோசை கேட்டுச்சு. ஒண்ணு மட்டுமா? என்னையும் தான் வகை வகையா செய்றாங்க. சில்லி இட்லி, ரவா இட்லி, மினி இட்லி, பொடி இட்லி, ராகி இட்லி இப்படின்னு 130 வகைக்கும் மேல இட்லி இருக்கு தெரியுமா உனக்கு அப்படின்னுச்சு. என்னது, 100 வகையான இட்லியா? இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை தெரியுமா அப்படின்னு தோசை ஆச்சரியமா கேட்டுச்சு. பெரிய ஹோட்டல்கள்ல உணவு திருவிழா நடத்துறாங்க, அங்கதான் இத்தனை வகை இட்லியே செய்யறாங்க. அங்க என்னையும் தான் விதவிதமா செஞ்சாங்க. ஆனாலும் அந்த இடம் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு தோசை சொல்லுச்சு. ஏன்? அங்க நம்மள ரொம்ப வீணாக்குறாங்க, நமக்கு மரியாதையே இல்லை. ஆமா ஆமா, உண்மைதான் உண்மைதான். சின்ன சின்ன கடையில கூட இந்த அளவு வீணாக்க மாட்டாங்க. ஆமா, வீட்ல தான் என்ன மிச்சம் வைக்காம திம்பாங்க அப்படின்னு தோசை சொல்லுச்சு. உனக்கும் தட்டுல மிச்சம் வச்சா பிடிக்காதா? ஆமா, தட்டுல மிச்சம் வைக்காம யார் சாப்பிடுறாங்களோ அவங்கள தான் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு இட்லி சொல்லுச்சு. எனக்கும் தான் அப்படின்னு தோசை சொல்லுச்சு. ரெண்டு பேருக்கும் சண்டை ஒரு வழியா தீந்துச்சு. ரெண்டு பேர்த்தோட அம்மா அப்பா வந்தாங்க. அம்மா அப்பாவா? யார் அவங்க? தெரியலையா? அரிசியும் உளுந்தும் தான் அம்மா அப்பா. என்ன குழந்தைகளே, கதை நல்லா இருந்துச்சா? நன்றி.